கைஸ் இன்னைக்கு யூடியூப் திறந்தாவே ப்ரௌனி 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 தாங்க. அந்த ப்ரௌனியில் என்ன டேஸ்ட் தான் இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலான்னு செய்யலான்னு செஞ்சேன். ஆனால் செய்யறதுக்கு 3 முட்டை, 1 கப் மைதா, 1 கப் சுகர், 1/2 கப் ப்ரௌன் சுகர் எடுத்துட்டேன். கேக் ஜெல்லு, வெண்ணிலா எசன்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். 3 முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக சர்க்கரை, நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு கொக்கோ பவுட்ரு 1/2 கப் சேர்த்து வெண்ணிலா எசன்ஸு மைதா மாவு சேர்த்து நல்லா ஒரே பக்கமாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சாக்லேட் டபுள் வைன் மெத்தடில் இது பண்ணியிருந்தேன். இது வெண்ணெய் இல்லாமல் ஒரு ஆயில் மட்டும் சேர்த்து பண்ண ஒரு ப்ரௌனி தான். சூப்பராக வந்திருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். சூப்பர்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நட்ஸ் எல்லாம் மேலே தூவி விட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி இட்லி பாத்திரத்தை ஒரு 40 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான ப்ரௌனி கேக் ரெடி. சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா பை பாய். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.